வணக்கம் அன்பர்களே. ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தண்ணீருக்குள் அசையாமல் நிற்க முடியும்? 1 மணி நேரமா அல்லது 1 நாளா? ஆனால் கழுத்தளவு தண்ணீரில் பல மாதங்கள் தவம் செய்து ஈசனையே நேரில் வரவழைத்த ஒரு பக்தரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மந்திரங்களில் வலிமையானது எது? உலகமே வியந்து பார்க்கும் வேதங்களின் சாரமாக விளங்குவது எது? அந்த புனிதமான ஸ்ரீ ருத்ர மந்திரத்தையே தன் உயிர் மூச்சாக கொண்டு கழுத்தளவு தண்ணீரில் நின்று ஈசனை தரிசித்த ஒரு மகா ஞானியை பற்றி தெரியுமா? 63 நாயன்மார்களில் ஒருவரான உருத்திர பசுபதி நாயனார் அவர்களின் பக்தி பெருக்கை இன்று நாம் தரிசிக்கப் போகிறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் தனது திருத்தொண்ட தொகையில் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று போற்றுகிறார். வேதங்கள் 4, அங்காதி 6, உபாங்கங்கள் 4 என 14 வித்தைகளுள்ளும் வேதமே தலை சிறந்தது. அந்த வேதத்தின் இதய பகுதியாக விளங்குவது ஸ்ரீ ருத்ரம். அந்த ருத்ரத்தின் மையமாக இருப்பது நமசிவாய் எனும் 5 எழுத்து மந்திரம். அந்த 5 எழுத்தின் உள்ளே ஒளிரும் சுடர்தான் சிவ எனும் 2 எழுத்து. இந்த ரகசியத்தை உணர்ந்தவர்தான் பசுபதியார். காவிரி பாயும் சோழ வளநாட்டின் திருத்தலையூர் என்னும் திருத்தலத்தில் அந்தணர் குலத்தில் பிறந்தார் பசுபதியார். உலகப் பொருட்கள் மீது பற்றற்று சிவபெருமான் திருவடிகளே கதி என்று கிடந்தவர். எப்பொருளிலும் ஈசன் கலந்திருக்கிறார் என்பதை உலகுக்கு காட்ட ஒரு கடினமான தவத்தை மேற்கொண்டார். பசுபதியார் ஒரு தாமரை தடாகத்தை தேர்ந்தெடுத்தார். அதிகாலை குளிரையும் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அத்தடாகத்தின் உள்ளே இறங்கி கழுத்தளவு தண்ணீரில் நின்றார். தன் 2 கைகளையும் தலைக்கு மேலே குவித்து 5 ஒடுக்கி ஸ்ரீ ருத்ரத்தை பாராயணம் செய்ய தொடங்கினார். நமஸ்தே ருத்ர மன்யவ என்று தொடங்கும் அந்த வேத மந்திரங்கள் அத்தடாகம் முழுவதும் எதிரொலித்தன. நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின. பசி, தாகம், உறக்கம் என எதையும் அவர் அறியவில்லை. பகல் நேரத்தில் சுட்டெரிக்கும் சூரியன் தலைக்கு மேல் இருந்தாலும், இரவு நேரத்தில் சில்லிடும் பனிக்காற்று வீசினாலும் அவர் நீருக்குள் அசையாது நின்றார். அவரது சிந்தையெல்லாம் அந்த அம்பலத்தரசன் மீதே இருந்தது. ருத்ர மந்திரத்தை இடைவிடாது ஓதியதால் உருத்திர பசுபதி என்று அழைக்கப்படலானார். நாயனாரின் இந்த அசையாத உறுதியையும் மந்திர பக்தியையும் கண்டு ஈசன் மனம் நெகிழ்ந்தார். அத்தடாகத்தின் நடுவே சோதி வடிவமாக தோன்றி அம்மையப்பராக நாயனாருக்கு காட்சி தந்தார். உன் மந்திரயோகத்தால் எம்மை மகிழ்வித்தாய், எம்முடன் சிவலோகம் அடைவாய் என்று அருளி அவருக்கு முக்தி அளித்தார். வாழ்க்கையை வீணாக்காமல் புனிதமான மந்திரங்களை ஓதி ஈசனின் அருளை பெறுவதே மானுடப் பிறவியின் பயன் என்பதை உருத்திர பசுபதி நாயனார் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்த பதிவில் சிவனடியாரை துன்புறுத்திய யானையை தண்டித்த வீரத்தொண்டர் எரிபத்த நாயனார் வரலாற்றை காண்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி. இப்பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.